திருச்சியில் முதல்வர் ஜெயலலிதாவின் பிரச்சார மைதானத்தில் அனுமதியின்றி வெட்டப்பட்ட மரங்களுக்கு அபராதம் வசூலிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. திருச்சியில் சனிக்கிழமையன்று முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஜெயலலிதா பயணிக்கும் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு வசதியாக பிரச்சாரக் கூட்டத்தின் மேடைக்கு பின்புறம் ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் ஏராளமான தேக்கு, தைல மரங்களை ரயில்வே நிர்வாகம் பராமரித்து வந்தது. ஆனால் ரயில்வே நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் ஹெலிபேட் அமைப்பதற்காக இந்த மரங்கள் வெட்டப்பட்டன. இதுகுறித்து ரயில்வே நிர்வாகத்திடம் புகார் செய்யப்பட்டது. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்கிறாங்க. அதே போல் மரம் வளர்ப்போம் மண்வளம் காப்போம்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழக முதல்வர்கள் நாளைக்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரயில்வே மையத்துக்கு இருந்தக்கூடிய அந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டு விட்டது. இந்த அரசு உத்தரவுங்கிறது அரசுக்கு மட்டுமா அல்லது பொதுமக்களுக்கு மட்டுமான்னு தெரியல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பக்கத்தில் விமான நிலையம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அந்த 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்கத்தில் அங்கேயே ஹெலிபேட் இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டப்பட்டு இங்கே ஒரு ஹெலிபேட் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இது எந்த வகையில் நியாயங்கிறது தெரியல. இதெல்லாம் யாருடைய பணம், வரிப்பணத்தில் போகணும்னு தெரியல. தகவல் அறிந்து ரயில்வே அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மரங்களின் சேத மதிப்பு உத்தேசமாக 7 லட்சம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கூட்டம் நடப்பதற்கு முன் வைப்பு தொகையாக 7 லட்சம் ரூபாயும் வாடகையாக 7 லட்சம் ரூபாயும் அதிமுக சார்பில் ரயில்வே நிர்வாகத்திடம் செலுத்தப்பட்டுள்ளது. மரங்களின் இழப்புக்கு டெபாசிட் தொகையில் பிடித்தம் செய்யப்படும் என்றும் சேத மதிப்பு டெபாசிட் தொகைக்கு அதிகமாக இருந்தால் கட்சியிடமிருந்து வசூலிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.